ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேகோக்குள். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேக்கரப்பட்டியில் இருக்க மூங்கில் குத்து முனியப்பனோட வரலாறும் திருவிழா பற்றி கேட்கலாம் வாங்க. ஐயா, உங்கள் கோயில் பற்றி சொல்லுங்கள். இந்த சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி. இது ஒரு 10 தலைமுறையாக இந்த பண்டிகை நடந்துட்டு இருக்குது. எப்படி இந்த கோயில் உருவானுச்சுன்னு கேட்டால், சாடா இருந்து ஏறு ஓடிட்டு இருக்கும்போது சாப்பாட்டுக்கு 10 மணிக்கு சாட்டை வச்சு ஊனி விட்டு போகும்போது அந்த சாட்டை வச்சு துளுத்துக்குச்சு. ஒரு 7 வயசு குழந்தை மேலே சாமி இந்த மாதிரி நான் மூங்கில் குத்து முனியப்பன் உருவாகியிருக்கிறேன், என்னை கும்பிடுங்க இந்த இடத்துல வச்சுன்னு சொல்லி சாமி சொன்னிச்சு. அதுலேருந்து இந்த சாமியை வச்சு கும்பிட்டுட்டு அதுலேருந்து ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை பண்டிகை 5 நாளைக்கு முன்னே எருதுக்கு போவாங்க. போய் இது பல பட்டறைக்கு சம்மந்தப்பட்ட கோயில் மாதிரி. இது 18 பட்டி கிராமம். இது எல்லோரும் வருவாங்க போவாங்க. இது ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை நடக்குது. முனிப்பனுக்குங்க கோரிக்கை வேண்டுதல் வச்சா வருஷம் நிறைவேறிங்க. இங்கே காணிக்கை கொண்டு அந்த கோரிக்கிட்ட ஒப்படைப்பாங்க. எருதுக்கு 19 கோருவை 10 தலைமுறை இது நடக்குது. சேலம் மாவட்டத்தில் இதுதான் நம்பர் 1 இருக்குது. நெய்க்காரப்பட்டியில் கிரவுண்டில் ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு கிட்ட தான் நடக்குது. இது முனியப்பன் நம்பி தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இது பல கோடி ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆச்சு. எல்லாரும் பல ஊர்லேருந்து வருவாங்க. ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை, தேதியெல்லாம் கணக்கு கிடையாது. எப்பயுமே ஆடி பிறந்து முதல் வியாழக்கிழமை பண்டிகை. எல்லாரும் வாங்க, எல்லா ஊர் மக்களும் எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லாரும் இந்த திருவிழா நடத்தி கொடுத்து எல்லாரும் கலந்துக்குங்க. சக்தி வாய்ந்த கோயில், எங்களுக்கு பேரும் புகழும் இந்த கோயில் வாங்கி கொடுக்குது. அதேமாதிரி இந்த ஊர் மக்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நன்றிண்ணா, நன்றி. வாங்க எல்லாரும், நான் கோயில் பற்றி கேட்டு முடிச்சிட்டேன். அடுத்த நானும் உங்களை சந்திக்கும். நானும் உங்களுக்கு கேகோக்குள்.